வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாட்டுக்குரிய நாள், ஏகாதசி பெருமாள் வழிபாட்டுக்குரிய நாள். ஏகாதசிங்கிற பெயர் எப்படி வந்ததுன்னு பார்ப்போம். முரண்னு ஒரு அசுரன் இருந்தான். அவன் ரொம்ப எல்லாருக்கும் கஷ்டம் கொடுத்தான். அவனோட மகாவிஷ்ணு பல நாட்கள் சண்டை போட்டார். அவரால் அவனை ஜெயிக்கவே முடியல. ஒரு நாள் அவர் அயர்ந்து பத்ரிகாங்கிற இமயமலை சாரலில் இருக்கிற இடத்துல அவர் உறங்கி கொண்டிருக்கும்போது அந்த முரண் அவரை கொல்றதுக்கு வர்றான். அப்போ மகாவிஷ்ணுவின் உடலிலிருந்து ஒரு பெண் சக்தி வந்து அந்த முரணை சண்டையிட்டு அழித்து கொன்று விடுகிறது. மகாவிஷ்ணுவால் அழிக்க முடியாமல் போகும் பெண் ஆகப்பெரும் சக்தி என்பதை உலகிற்கு காட்ட மகாவிஷ்ணு செய்த ஏற்பாடு இது. அந்த பெண் சக்திக்கு ஏகாதசின்னு பெயர் வைக்கிறார். அதனால் ஏகாதசி அன்னைக்கு ஏகாதசியையும் பெருமாளையும் வழிபடுபவர்களுக்கு சகல சௌபாக்கியம் கிடைக்கும். இது விரதம் இருக்கணும். இந்த விரதம் என்பது மனிதர்கள் தங்கள் உடலுக்கு தாங்கள் செய்யும் ஒரு மருத்துவம். அதை கடவுள் பெயரால் செய்ய வைத்தார்கள் நம் முன்னோர்கள். இன்றைக்கி நம்ம பெருமாள் கோவிலுக்கு போய் பெருமாளையும் தாயாரையும் வழிபாடு செய்வோம்.